வணக்கம் நேயர்களே. இந்த மூட்டு தேய்மானம் ஒரு knee osteoarthritisங்கிறது ரொம்ப காமன் ப்ராப்ளம், எஸ்பெஷலி ஓவர் 45-50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். நிறைய பேர் நீ பெயினால் கஷ்டப்படுறாங்க. ஸோ நீ பெயின் வரும்போது நிறைய பேர் ஃபஸ்ட்டு கேட்குறது, நாங்கள் என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஈக்குவலி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணால் இந்த நீ பெயின் ஆர் மூட்டு தேய்மானம் அதிகமாகும், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னை. ஸோ இந்த முழங்கால் மூட்டு ஆர் நீ ஜாயிண்ட்ல மூட்டு தேய்மானம்ல என்ன நடக்குது அப்படின்னா, முட்டியில் இருக்கிற ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டே வருது. ஜென்ரலாக 40-45 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு மேலே தான் ஆரம்பிக்கிற ப்ராப்ளம். ஜென்ரலாக யங்கர் ஏஜில் ரொம்ப பார்க்கறது கிடையாது. பட் இப்போல்லாம் நிறைய பேர் 40 இயர்ஸ் 45 இயர்ஸ்லேயே கொஞ்சம் அதிகமான தேய்மானத்தோட நிறைய பேர் பார்க்குறோம். இதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதுக்கு ஒன்று உடல் பருமன். ஸோ மூட்டு தேய்மானம்ங்கிறது ஒரு மெக்கானிக்கல் காம்பனன்ட் கொண்ட ஒரு ஃபினாமினன். நான் சொன்னேன், உடல் பருமன் அதிகமாக இருந்தால் மூட்டு தேய்மானம் சீக்கிரம் வரலாம். ஏன்னா இந்த முட்டி மேலே அதிகமான பாரம் போடுறோம். பாரம் போடும்போது அந்த ஜவ்வுல தேய்மானம் அதிகரிக்கும். ஸோ உடல் பருமன் மாதிரி தான் சில ஆக்டிவிட்டீஸ்லையும் முட்டியை நம்ம ஓவர்லோட் பண்ண முடியும். இன் ஜென்ரல் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, காலை நேராக வச்சு முட்டியில் 2 காலில் நிற்கும் போது தான் முட்டியில் இருக்கிறதுலையே லோடு கம்மி. அஃப்கோர்ஸ் உட்காந்துருந்தீங்கன்னா லோடு ரொம்பவே கம்மியாகும். நின்று நம்ம முட்டியில் வெயிட் கொடுக்கும்போது நேராக நின்று 2 கால்லையும் நின்னீங்கன்னா லோடு முட்டியில் கம்மி. முட்டியை மடக்கி நம்ம ஏதாவது அதுக்கு மேலே லோடு கொடுக்குறோம் அப்படின்னா முட்டியில் அதிகமான லோடு வரும். எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குத்துக்கால் போடுறது, அதாவது இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டில் உட்கார்ற மாதிரி உட்காந்தோம் அப்படின்னா முட்டி நல்லா ஃபுல்லாக மடங்கி இருக்கு. பட் அதே சமயம் பாடியோட வெயிட் ஃபுல்லாக முட்டி வழியாக தான் நம்ம காலுக்கு போகுது. ஸோ இந்த பொசிஷனில் தான் ஜென்ரலி பார்த்தோம்னா முட்டியில் இருக்கிற லோட் இருக்கிறதுலையே அதிகம். நம்ம பாடி வெயிட் மாதிரி கிட்டத்தட்ட 5 மடங்கு லோட் முட்டி வழியாக இந்த பொசிஷனில் போகும் அப்படின்றது நிறைய ரிசர்ச்சில் பார்த்துருக்குறோம். இன்பிட்வீன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாடிப்படி ஏறுறீங்க அப்படின்னாலும் முட்டி மடங்கி இருக்கு, ஒரு காலில் நிற்கிறீங்க, ஒரு காலில் நின்று முட்டியை மடக்கி நம்ம மேலே போகிறோம். ஸோ அப்படி வரும்போது கிட்டத்தட்ட நம்ம பாடி வெயிட் மாதிரி 3லேருந்து 4 மடங்கு வெயிட் முட்டி வழியாக போகுது அப்படிங்கிறது தான் ரிசர்ச் சொல்லுது. இப்போ நம்ம ஒரு காலில் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம பாடி வெயிட் மாதிரி 2 மடங்கு வெயிட் முட்டி வழியாக போகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எவ்வளோ முட்டியை அதிகமாக மடக்கி அது மேலே வெயிட் போடுறோமோ அந்த அளவுக்கு முட்டி மேலே பாரம் அதிகம் அப்படிங்கிறது ஒரு கிளியர் ஃபேக்ட். இது மல்டிபிள் ரிசர்ச்சில் நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது நான் கண்டுபிடிச்சி சொல்கிறது கிடையாது. காலங்காலமாக எங்கள் ஆர்த்தோவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ முட்டியை மடக்கி லோடு போடுற எக்ஸசைஸ் நிறையா இதில் முட்டியை நம்ம ஓவர்லோட் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ் இதை பற்றி போட்டிருக்கோம். சில எக்ஸசைஸ் லோ இன்டென்சிட்டி லோடு கொடுக்கும்போது நம்ம ஜவ்வை பாதுகாக்குது. எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம முட்டி ஜவ்வை ஓவர்லோட் பண்ணுறோமோ அதிலெல்லாம் மூட்டு தேய்மானம் இன்க்ரீஸ் ஆகும். அதில் கிட்டத்தட்ட ஜென்ரலாக நம்ம சொல்கிறதுல ரொம்ப மோசமான எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்டிங். ஃபுல் ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் பண்ணி எந்திரிக்கிறீங்க, கீழே உட்காந்து எந்திரிக்கிறீங்க அப்படின்றப்போ முட்டியில் பாரம் ரொம்பவே அதிகம். 5 டைம்ஸ் பாடி வெயிட் அந்த முட்டியில் போகுதுன்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக நாங்கள் எல்லார்ட்டையும் ஃபஸ்ட்டு வரும்போது சொல்கிறது, முட்டி வலி இருந்தால் ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. ஃபுல் ஸ்குவாட் கீழே வரைக்கும் போயிட்டு எந்திரிக்கிறீங்க, ஃபுல் ஸ்குவாட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா முட்டியில் ரொம்ப பாரம் அதிகம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் டு அவாய்ட் ஸ்குவாட்டிங் தான். சில பேருக்கு நாங்கள் இந்த ஹாஃப் ஸ்குவாட்ஸ் ஆர் மினி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்குவாட்டிங்கோட ஃபர்ஸ்ட் போர்ஷன், அதாவது கொஞ்சம் மட்டும் கீழே போயிட்டு மேலே வந்தோம் அப்படின்னா முட்டியில் அந்த அளவுக்கு லோடு வர்றதில்ல. முட்டி ஜென்ரலாக இதிலெல்லாம் ஒரு 15 டிகிரி 20 டிகிரி தான் மடங்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது லோ இன்டென்சிட்டி லோடு வரும், அது ஓகே. ஃபுல்லாக கீழே போயிட்டு ஸ்குவாட்டிங் மாதிரி பண்ணிட்டு மேலே வர்றதுங்கிறது முட்டிக்கு அன்ஹெல்தி எக்ஸசைஸ். மூட்டு தேய்மானம் இருக்கவர்கள் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு காலை பின்னாடியும் ஒரு காலை முன்னாடியும் வச்சுட்டு கொஞ்சம் கீழே லேசாக பாடியை கீழே கொண்டு போயிட்டு மேலே எந்திரிக்கிறது. இதுக்கு பேர் லஞ்சஸ் அப்படிங்கிறது இப்போ காமனாக நிறைய பேர் இந்த ஃபிட்னஸ்க்காக பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். யங் ஏஜில் உங்களுக்கு முட்டி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அந்த லஞ்சஸ்லாம் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. காலோட எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகும். பட் மூட்டு தேய்மானம் இருக்குது, மூட்டு வலி இருக்குது அப்படின்றப்போ இந்த லஞ்சஸ் பண்ணுறது
தேவையில்லாத எக்ஸசைஸ். இன்னொன்று என்னன்னா, இந்த ஸ்குவாட்ஸ் அண்ட் லஞ்சஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷனுக்குன்னு சில பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ 40 வயசு இருப்பாங்க, வெயிட் அதிகமாக இருக்கு அப்படின்றப்போ வெயிட்டை குறைக்கிறதுக்குன்னு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏற்கனவே வெயிட் ஜாஸ்தி, ஸோ நம்ம நடக்கும்போதே கொஞ்சம் முட்டியில் பாரம் அதிகம். அதுலேயும் இந்த ஸ்குவாட்ஸ் அண்ட் லஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் குறையிறதுல எந்த பெனிஃபிட்டோ இல்லையோ அது ரொம்ப டவுட்ஃபுல். பட் முட்டியில் டேமேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆஸ் அ வெயிட் ரிடக்ஷன் எக்ஸசைஸ் ஸ்குவாட்ஸ் அண்ட் லஞ்சஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த லஞ்சஸ் பற்றி பார்க்கும்போது இதுக்கு ரிலேட்டட் கொஷின் என்னன்னா, நிறைய பேர் நாங்கள் மூட்டு தேய்மானம் இருக்கு, சூரிய நமஸ்காரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சில டைம் இதே லஞ்சஸ்ல என்ன பொசிஷன் போதோ அதே பொசிஷனுக்கு கிட்டத்தட்ட கால்கள் போகும். ஒரு கால் முன்னாடி வச்சு ஒரு கால் பின்னாடி இருக்கும். முன்னாடி இருக்கிற காலை மடக்கி கீழே போய் மேலே வர்ற மாதிரி சூரிய நமஸ்காரில் ஒரு போர்ஷன் வரும். ஸோ அந்த போர்ஷனும் ஜென்ரலாக மூட்டு தேய்மானம், மூட்டு வலி இருக்கிறவர்கள் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். சூரிய நமஸ்காரம்ல இருக்கிற மற்றது பண்ணலாம். ஸோ ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ் மாதிரி வர்ற சூரிய நமஸ்காரம் இது மூணும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட். ஸோ இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு அடுத்து நிறைய பேர் பண்ணுற எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸ் அப்படின்னு பண்ணுவாங்க. நல்லா மேலே குதிச்சு பண்ணுற எக்ஸசைஸ். அகெயின் ஜம்பிங் எக்ஸசைசஸ் ஆர் நாட் குட் வென் யூ ஹேவ் நீ ப்ராப்ளம்ஸ். நீ ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. வெயிட் குறைக்கிறதுக்கு மேபி ஹெல்ப் பண்ணலாம், பட் முட்டி ப்ராப்ளமை இன்க்ரீஸ் பண்ணலாம். முட்டி வலி, முட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த ஜம்பிங் ஜாக்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் நம்ம பண்ணணும். ஜம்பிங் ஜாக்ஸ் அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஸோ இன்னொன்று இப்பெல்லாம் ரொம்ப காமன், இப்போ சிட்டியில் நிறையா வளர்ந்துட்டு வருது அப்படின்னா அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங், மரத்தான். ஒரு சில டைம் ஏதாவது காஸ்க்காக இந்த காஸை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு மரத்தான்லாம் நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. மரத்தான் இஸ் அ குட் எக்ஸசைஸ், நீங்கள் பண்ணுங்க, பண்ண வேண்டான்னு நான் சொல்ல. முட்டி ப்ராப்ளம் இருக்கிறப்ப இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ஆர் மேரத்தான் ட்ரைனிங்கிறது டு பி அவாய்டட். அடுத்தது ஒரு டைம் பாஸ், லீஷர் ப்ளஸ் எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கிங், அதாவது மலையில வந்துட்டு நடந்து ஏறுறது. இதுவும் கிட்டத்தட்ட மாடிப்படி ஏறுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ மாடிப்படி ஏறுறது, ஹைக்கிங் ரெண்டுமே ரிலேட்டட். ரெண்டுத்துலையுமே முட்டியை மடக்கி ஒரு முட்டியில ஒரு காலில் வெயிட் கொடுத்து நம்ம ப்ரோக்ரஸ் ஆகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதும் முட்டியில பாரம் அதிகம். ஸோ ஹைக்கிங், எக்ஸசிவ் ஸ்டேர் கிளைம்பிங் இது ரெண்டும் மூட்டு தேய்மானம் இருக்கிறவர்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ். ஸோ கடைசியில் நம்ம கேட்கறது என்னன்னா, வாக்கிங் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு. இதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு நான் தனியாகவே முன்னாடி போட்டிருக்கிறேன். மூட்டு தேய்மானம் இருக்கிறவர்கள் அதிகமான வாக்கிங் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு. வாக்கிங்கிறது ஓரளவுக்கு நல்ல எக்ஸசைஸ், பட் மூட்டு தேய்மானம் இருக்கிறவர்கள் ஓரளவுக்கு பண்ணுறது தான் நல்லது. மூட்டு தேய்மானம் இருக்கிறவர்கள் நிறையா நடந்தீங்கன்னாலும் முட்டியில் லோடு அதிகமாகும், தேய்மானம் அதிகரிக்கும். சுத்தமாக நடக்காமல் விட்டாலும் போன் வீக் ஆகி அந்த சப்கான்ட்ரல் போன் சப்போர்ட் போகும். ஸோ நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா 20 minutes வாக்கிங் பர் டே. மூட்டு தேய்மானம் மைல்டாக இருக்கவங்களுக்கு பண்ண முடியும், ஸோ பண்ணலாம். இதையே நீங்கள் 10 minutes into 2ன்னு டிவைட் பண்ணி பண்ணுறது பெஸ்ட். இந்த அளவுக்கு வாக்கிங் இருந்தால் தான் இந்த போனுக்கான சப்போர்ட், சப்கான்ட்ரல் போன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜவ்வுக்கு கீழே இருக்கிற போனை ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வாக்கிங் தேவை. லாங் டிஸ்டன்ஸ் வாக்கிங், 4-5 கிலோமீட்டர் நடந்து வாக்கிங்கிறது அவாய்ட் பண்ணிடணும். 10 minutes into 2 பெஸ்ட் மோட் ஆஃப் வாக்கிங் நீ ப்ராப்ளம் இருந்தால். மற்றபடி உங்களுக்கு நீ ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் வாக்கிங் பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாக்கிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ், ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டாமினா டெவலப் பண்ணும். ஸோ இந்த நட்ஷெல் நம்ம சொல்லணும் அப்படின்னா, மூட்டு தேய்மானம் இருக்கவங்களுக்கு ஓவர்லோடிங் எக்ஸசைசஸ் அவாய்ட் பண்ணோம். அதில் நம்பர் 1 வர்றது இந்த ஸ்குவாட்டிங், அதாவது கீழே வரைக்கும் போய் உட்காந்து எந்திரிக்கிறது, இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் மாதிரி உட்காந்து எந்திரிக்கிற ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் நம்பர் 1. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லஞ்சஸ். தேர்டு பார்த்தோம்னா ஹைக்கிங் அண்ட் ஸ்டேர் கிளைம்பிங், இதையும் அவாய்ட் பண்ணோம். ஜம்பிங் ஜாக்ஸ் இதெல்லாமும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் அகெயின் டு பி அவாய்டட். லாஸ்ட் வாக்கிங்கிறது டோட்டல் அவாய்டன்ஸ் கண்டிப்பாக கிடையாது, ஓரளவுக்கு பண்ணும். 10 minutes into 2 பெஸ்ட் மோட் ஆஃப் வாக்கிங் ஃபார் தோஸ் வித் நீ பெயின். ஸோ மூட்டு தேய்மானம் இருக்கிறவர்கள் இந்த எக்ஸசைஸை அவாய்ட் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு முட்டியில் நீங்கள் உங்கள் ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணிடலாம். பாக்கி நம்ம மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பல வீடியோஸில் சொல்லியிருக்கிறோம். பெல்ட்ஸ் இருக்குது, இதுக்கு மாடிஃபிகேஷன் ஆஃப் செப்பல்ஸ் இருக்குது, டயட் மாடிஃபிகேஷன், மெடிசின்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி மல்டி மோடல் அப்ரோச் இருக்குது. பட் இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடணும். ஸோ மூட்டு தேய்மானம் பற்றியோ அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் பற்றியோ உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்சீக்வெண்ட் வீடியோஸில் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.